நீங்கள் சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் ரீதியாக கொஞ்சம் சொன்ன மாதிரி நீங்கள் அரசியலில் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையாக ஒரு சிஎம்மாவோ பலமான எதிர்க்கட்சி தலைவராகவோ இருந்திருப்பார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல் தன்னுடைய சொந்த பணத்தில் தான் சம்பாதித்தனுடைய பெரும் பகுதியை மக்களுக்காக செலவு பண்ணவர். ஒன்று கூட நீ எனக்கு இந்த நிதி ஒதுக்குங்க அந்த நிதி ஒதுக்குங்க யாருக்கிட்டும் கேட்கல. அவர் இருந்த விருதாச்சலம் தொகுதியில் அவருடைய சொந்த காசை போட்டு ரோடை போட்டது இது பண்ணது அதெல்லாம் நடந்திருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் இதெல்லாம் மீறி திரைப்படத்துறைக்கு ஒரு முக்கியமான ஆளுமையாக இருந்தது. திரைப்பட கல்லூரி மாணவர்களை அப்படியே ஒதுக்கின ஒரு இடம் தான் 80 காலகட்டங்களில் 80களுடைய மிடில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க வந்தால் அவனுக்கு செலவை எடுத்து விட்ருவாங்க. படம் எடுக்க தெரியாது, இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பல ஹீரோக்கள் அவங்கள விரட்டின பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது விஜயகாந்த் தான். இதுக்கும் பெரிய படிப்புலாம் படிக்காதவர்.